இந்த மலையோட பேரு காரிசாத்தன் மலைங்க. சங்க காலத்து பேர் மாதிரி தெரியுதா? சங்க காலம் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முற்பட்ட மைக்ரோலித்திக் ஏஜ்னு சொல்லப்படுற நுண்கருவி காலத்துல இருந்து தற்போதைய காலகட்டம் வரைக்குமான பல அற்புதமான வரலாற்று தடயங்கள் இந்த மலையை சுத்தி இருக்கு. வீடியோ முழுசும் பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். சகோதரர் திரு முத்துக்குமார் அவர்கள் எங்கள் ஊரில் நிறைய வரலாற்று தடயங்கள் இருக்குது, ஒரு தடவை எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாரு. நேரில் வந்து அவரை சந்தித்ததும் முதல்ல நாங்கள் போன இடம் மலைச்சரிவில் இருந்த ஒரு பழமையான குகைத்தலம். போக வேண்டிய தூரம் குறைவாக இருந்தாலும் போகிற வழியெல்லாம் முள்ளும் புதருமா கிடக்குது. அதனால் வீடியோவை பார்த்துட்டு ஒரு வேளை நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் துணை இல்லாமல் இந்த வழியாக மலையில் ஏற முயற்சி பண்ணாதீங்க. குகைக்கு வெளியே பாறையில் ஒரு கல்ச்செக்கு இருக்குது. அதோட குகைக்கு சுவரெல்லாம் எழுப்பி அந்த காலத்தில் ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு வசிப்பிடத்துக்கு முக்கியமான விஷயம் தண்ணீர் மற்றும் பாதுகாப்பு, அது ரெண்டுமே இங்கே இருக்குங்க. பாதுகாப்புக்காக கல் சுவருக்கு வாசல் வச்சு கதவெல்லாம் போட்டிருந்துருக்காங்க. அதுக்கு சான்று தான் வாசலில் இருக்கிற கதவுக்கு காடி எடுத்து அடையாளம். இது விளக்கு வைக்கிறதுக்கான மாடம். ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நிறைய கீரல் அடையாளங்கள் இருக்கு. இது பாறை கீரலா இல்லை ஒளியை வச்சு செதுக்குனதான்னு கண்டுபிடிக்க முடியல. முன்னாடி உள்ள வாசப்படியை நல்லா வளவளப்பா தேய்ச்சிருக்காங்க. வாசல் பிற்காலத்தை சேர்ந்தது மாதிரி இருக்கு. ஆனால் இந்த குகை கண்டிப்பா சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பயன்பாட்டில் இருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். இந்த குகையில் தங்கியிருந்தவங்களுக்கு தேவையான தண்ணியை இந்த சுனை தான் காலகாலமாக கொடுத்துட்டு வருது. என்னைக்குமே இந்த சுனை வத்தி பார்த்ததில்லை அப்படின்னு சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் சொன்னாங்க. குகையிலிருந்து உபரி தண்ணி வெளியே போறதுக்காக காடி எடுத்திருக்காங்க பாருங்க. இதுதாங்க குகையோட வசிப்பிட பகுதி. இந்த மண் மூடி இருக்கிற இடத்துல படுக்கை மாதிரி அமைப்பு இருந்ததா சொல்றாங்க. ஆனா உறுதியா தகவல் தெரியல. ஊர்க்காரங்க இந்த குகையை செட்டியார் குகைன்னு அழைக்கிறாங்க. காரணம் கேட்டப்ப இந்த குகையில ஒரு காலத்துல செட்டியார் ஒருத்தர் வணிகம் பண்ணதா சொன்னாங்க. அவங்க சொல்றது உண்மையா இருந்து என்னோட யூகம் சரியா இருந்தா இந்த சுவர் அவர் காலத்துல ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனா குகை அதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பயன்பாட்டில் இருந்திருக்கணும். மலையோட தென்மேற்கு புறத்துல ஒரு கிராம தெய்வ கோயில் இருக்கு. அங்கதான் நம்ம பார்க்க போற அடுத்த வரலாற்று தடயம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். உக்கிரமான ஒரு காளியோட சிற்பம். காளியோட காலில் வணங்குற நிலையில ஒருத்தர் இருக்காரு. கழுத்துல கபால மாலை போட்டிருக்காங்க. அதாவது பல தலைகளை கோர்த்து செய்யப்பட்ட ஒரு மாலை. அது மட்டும் இல்ல, இறுதியா நிமிர்ந்து பார்த்தா கையில ஒருத்தரை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே உக்கிரமான ஒரு சிற்பம். கொஞ்சம் பழமையான சிற்பம் தான், ஆனா துல்லியமான காலம் என்னன்னு தெரியல. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆண் சிற்பம் இருக்கு. தலை தனியா, இடுப்பு தனியா, கால் தனியான்னு 3 பாகமா இருக்கு. 2 சிற்பங்களும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம பார்த்த 2வது வரலாற்று தடயம். வாங்க 3வது வரலாற்று தடயத்தை தேடி போகலாம். இந்த சத்திரத்தோட வயசு 150 இருந்து 300 ஆண்டுகள் இருக்கலாம். இந்த சத்திரமும் மலையோட தென்மேற்கு புறத்துல தான் இருக்கு.
சத்திரத்தோட முகப்புலையும் உள்ளேயும் எதிரெதிர் தூண்களில் ஒரு ஆண் மற்றும் பெண் சிற்பங்கள் இருக்கு. அந்த 2 ஆண்களும் சத்திரத்தை கட்டினதுல முக்கியமான பங்கு வகிச்சவங்களா இருக்கலாம். ஆணுக்கு நேர் எதிரில் இருக்கிற பெண்களோட சிற்பம் அந்த ஆண்களோட மனைவியராக இருக்கலாம். முகப்பு பகுதி உள்ள ஒரு தங்குமிடம், அவ்வளோதாங்க இந்த சித்திரம். சின்னதாக இருந்தாலும் உறுதியான கட்டுமானம். முன்னாடி கிடக்கிற இந்த ஆட்டுக்கல் ஒரு காலத்தில் சத்திரத்தில் தங்கினவங்க பயன்படுத்தியிருக்கலாம். சரி, எதுக்கு நடுக்காட்டுக்குள்ளே சத்திரம்னு கேட்குறீங்களா? இப்போதாங்க இது நடுக்காடு. ஒரு காலத்தில் இது ஒரு செழிப்பான கிராமமாக இருந்திருக்கு. அதுக்கு அடையாளம் தான் நம்ம பார்க்க போகிற கோயில். இந்த கோயில் பேர் காரிசாத்தன் சுப்பிரமணிய சுவாமி கோயில். கோயில் பூட்டி இருக்கிறதுனால இதனுடைய காலத்தை பற்றி எதுவும் என்னால் இப்போ சொல்ல முடியல. வெளியே இருந்து பார்த்த வரைக்கும் பிற்காலத்தை சேர்ந்த கட்டுமான மாதிரி தான் தெரியுது. இந்த கோயிலில் சாமி கும்பிட வர்றவங்க பயன்படுத்துறதுக்காக தான் அந்த சத்திரத்தை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் ஒரு ஆத்தங்கரையில் இருக்குங்க. அந்த காலத்தில் ஆத்தங்கரையில் தான் மக்கள் வசிப்பிடமாக வைப்பாங்க. அந்த வகையில் இங்கே தான் அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அடையாளமாக தான் இந்த இடத்துல நிறைய பானை ஓடுகள், மணிகள் பார்க்க முடியுது. கொஞ்சம் தள்ளி ஆற்றுக்குள்ள இந்த அணைக்கட்டு அமைக்கப்பட்டிருக்கு. செங்கல் மற்றும் கருங்கற்கள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த அணை 12லிருந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற செங்கற்களோட வடிவம் மற்றும் அளவு கொல்லங்கொண்டான்ல நம்ம பார்த்த குமிழித்தூம்பு மற்றும் வாழவந்தாள்புரம் சிவன் கோயில் பக்கத்துல புதைஞ்சிருக்கிற இடிஞ்ச சுவர்ல இருக்கிற செங்கலோட அளவு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நானும் ரவிச்சந்திரன் சாரும் இங்க வந்து பார்த்தப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. குமிழித்தூம்பு, மடைத்தூண் போன்றவற்றை கட்டும்போது கல்வெட்டு வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அணையை கட்டும் போதும் கல்வெட்டு வச்சிருந்திருப்பாங்க. அணைக்கு பக்கத்துல குப்பரை கிடக்கிற ஏதாவது ஒரு கருங்கல்ல கண்டிப்பா கல்வெட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு காலத்துல இங்க இருந்த ஊர் மக்களுக்கு செழுமையை கொடுத்த இந்த அணைக்கட்டு உடைஞ்சு போனதுனால இன்னைக்கு கண்டுகொள்ளப்படாம கிடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அணைக்கட்டு அதுவும் அந்த இடத்துல இருக்கு. நாம இப்போ படிகள் வழியா ஏறி மலை மேல வந்திருக்கோம். மேல ஒரு முருகன் கோயில் இருக்கு. முருகன் கோயில சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நாம பார்க்க போறது சங்க காலம் மற்றும் கற்காலத்தை சேர்ந்த முக்கியமான வரலாற்று தடயங்கள். கூடவே வாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது மலையோட தெற்கு பகுதி. இப்போ நாம இருக்கிறது மலையோட கிழக்கு பகுதி. இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் முதுமக்கள் தாழி. இந்த மாதிரி தாழிகள் இருந்தாலே அந்த இடத்துல சங்ககால மக்களோட வாழ்விடங்கள் இருந்திருக்கலாம்னு புரிஞ்சுக்கணும்னு ரவிச்சந்திரன் சார் சொன்னாங்க. அந்த காலத்துல வயசானவங்க இறந்து போகும்போது அவங்கள இந்த மாதிரி தாழிக்குள்ள வச்சு அவங்க பயன்படுத்தின பொருட்களோட சேர்த்து புதைச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாழி. காரிசாத்தன் மலையோட கிழக்கு மற்றும் வடக்கு புறங்கள்ல இந்த மாதிரி நிறைய முதுமக்கள் தாழிகள் உடைக்கப்பட்டு கிடக்குது. இதனுடைய காலத்தை கணிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான அடையாளம் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். இதுதாங்க கருப்பு சிவப்பு பானை ஓடு. மேற்பகுதி கருப்பு, கீழ்ப்பகுதி சிவப்பு. தெரியுதா? கொஞ்சம் சுத்தம் பண்ணா இன்னும் பளபளப்பா வலுவலுன்னு இருக்கும். இந்த பகுதி முழுக்க கிடைக்கிற கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இந்த பகுதியோட வரலாறை குறைஞ்சது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துட்டு போகுது. அதோட இந்த பகுதி மக்கள் தொழில்நுட்ப அறிவு பெற்றிருந்ததை புரிஞ்சுக்க வைக்குது. ஆனால் இந்த பகுதியில் மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடி மைக்ரோலித்திக் ஏஜ், அதாவது நுண்கருவி காலம்னு சொல்லப்படுற காலத்திலிருந்தே மக்கள் இங்கே வசிச்சதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்குது. திரையில நீங்க பாக்குறது நுண்கருவிகள் அப்படின்னு சொல்லப்படுற மைக்ரோலித்திக் டூல்ஸ். இப்போ நாம எப்படி பிளேடு பயன்படுத்துறோமோ அதே மாதிரி நுண்கருவி காலத்துல வாழ்ந்த மக்கள் இதை பயன்படுத்தி தான் அறுத்திருக்காங்க. நீங்க போட்டோல பார்த்தது நானும் ரவிச்சந்திரன் சாரும் இந்த பகுதியில இருந்து கண்டெடுத்த சில மைக்ரோலித்திக் டூல்ஸ். 5000 6000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின கருவிகள்.
திரையில நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த தாழியில சில எலும்புகள் கூட கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகளையும் நுண்கற்கால கருவிகளையும் வச்சுதான் நம்ம முதல்ல பார்த்த குகையில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனுஷங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு வீடியோவோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். இதோ இந்த இடத்துல பாருங்க, இந்த மலையில வாழ்ந்தவங்க நீர் வடிகால் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வடிகால் வழியா போற நீர் இறுதியா ஒரு சின்ன தொட்டியில சேகரிக்கப்படுது. முதல்ல நம்ம பார்த்த குகை மலையோட தென்பகுதியில இருக்கு. இந்த சின்ன நீர் தொட்டியும் மற்றொரு குகையும் மலையோட வடக்கு பகுதியில இருக்கு. தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் காரிசாத்தன் கிராமத்தில் இருக்கிற இந்த காரிசாத்தன் மலையை சுத்தி ஏராளமான வரலாற்று சான்றுகள் கொட்டி கிடக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பகுதியை ஆய்வு செஞ்சா இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வெளியே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். இந்த இடத்த பத்தின தகவலை சொல்லி கூடவே இருந்து வழிகாட்டின சகோதரர் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள்.